வணக்கம். பல்வேறு அரசியல் சூழல்கள் நடுவே நாம் சில தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி விஜய் சிபிஐயிடம் விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க விஜய. அந்த விசாரணை முடிவடைந்து 2 நாட்களாக நடத்தப்பட்டு, அந்த விசாரணை தற்காலிகமாக முடிவடைந்து, மீண்டும் ஜனவரி 19ஆம் தேதி விஜய் ஆஜராக வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் விஜயும் சென்னைக்கு திரும்பிட்டாரு. விஜய் சென்னைக்கு வரக்கூடிய நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் போட்ட எக்ஸ் தள பதிவு ஒன்று. இரண்டாவது, ராகுல் காந்தி நீலகிரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் ஒரு தொகுதியான நீலகிரிக்கு ஒரு பள்ளிக்கூட விழாவில் கலந்து கொள்ள ராகுல் காந்தி அவர்கள் வருகை தர உள்ளார். அந்த விழாவில் ஆர் ஆசா எம்பி அவர்களும் பங்கேற்க உள்ளார். 2 பேரிடையே நடந்த தகவல்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம். அதாவது ஆர் ஆசா அவர்கள் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி கிட்ட, நீங்க விஜயிடம் கூட்டணி செல்லாதீர்கள். நம்ம அண்ணன் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காரு. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா கூட்டணி என்பது திமுகவுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் விரும்புவது தாவேகா கூட்டணி என்பது அந்த தகவல், கசிந்துள்ள தகவல். கிட்டத்தட்ட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, கூட்டணி இன்னும் முடிவாகல, நாங்க பேசிட்டு இருக்கோம். கூட்டணி முடிவானவனே சொல்றோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை ராகுல் காந்தி அவர்களும் தெளிவாக ஆர் ஆசாவிடம் கூறியுள்ளார். இதுதான் திமுக தலைமைக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. எப்படி ராகுல் காந்தி அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டா எப்படி செய்வது? ஆனா ராகுல் காந்தியோட திட்டம் என்ன அப்படின்றது விவரம் தெரிந்த புள்ளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது எதற்காக என்றால், கூட்டணி தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும். அதாவது தொகுதி பங்கீட்டை அதிகரிக்கணும். 30 சீட்டுனா 60 சீட்டு, 50 சீட்டுனா 60 சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவர்களுடைய கூட்டணி தொகுதிகள் 60 வரைக்கும் அவங்களுடைய இலக்காக இருக்கிறது. ஆனா 60 சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்துமா? அந்த வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடுவார்களான்னா அது ஒரு பெரிய கேள்வி. நிச்சயமா அந்த அளவுக்கு காங்கிரஸ் கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கை என்பது 60 தொகுதிகளில் நாம் போட்டியிட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இது இரண்டுமே நடக்காத ஒரு விஷயம். ஆனாலும் தொடர்ச்சியா காங்கிரஸ் அது தரப்பா போராடி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு பக்கம் ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோம், பராசக்தின்ற படத்தை தடை செய்யணும்னு தமிழக காங்கிரஸ் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு காங்கிரஸ்குள்ளவும் திமுகக்குள்ளேயும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற நேரத்துல விஜய் சென்னை வருகை, ராகுல் காந்தியும் தமிழகத்துக்கு வருகை தந்து இருவரும் சந்தித்து பேச உள்ளார்கள் அப்படின்ற தகவல்லாம் வருது. 2 பேரும் சந்திச்சு கூட்டணியை முடிவு பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா போராட்டத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்தது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு எல்லா போராட்டத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்தது. நாங்கள் தூய்மை பணியாளர்கள் பக்கம் தான் நின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது. 150 நாட்களாக போராடி வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய பணி நிரந்தரம் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில திரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அப்ப இந்த வீரபாண்டியன் அவர்கள் இத்தனை நாளா எங்க போனாரு? எல்லா போராட்டங்களையும் குரல் கொடுத்த வீரபாண்டியன் அவர்கள் ஏன் அந்த கூட்டணியை விட்டு விலகி தனித்து போட்டியிடலாமே? ஆட்சி அதிகாரத்தில் விருப்பமற்றவர்கள் கம்யூனிஸ்ட் சொல்லி அந்த ஊடகத்துல சொல்லியிருக்காரு. அப்போ ஆட்சியும் வேணாம், அதிகாரமும் வேணாம், கூட்டணியை விட்டு வெளியே தனியா போட்டியிட வேண்டியதானே? அப்போ மக்கள் கிட்ட ரெட்ட வேஷம் தானே போடுறீங்க. 100 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு கையை உயர்த்தி பேசுறாரு. அப்போ இந்த மாதிரி நீங்க ஆட்சி அதிகாரத்துல கூட்டணியில இருந்து பல சமரசம் செய்யறதுக்கு வெளியே தனித்து போட்டியிடலாமே. எப்ப பார்த்தாலும் பிஜேபி அரசை குறை கூறுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக குறைகளே இல்லையா? 4.5 ஆண்டு ஆட்சி என நாடு போற்றும் ஆட்சியா? நாசமாய் போன ஆட்சி. அதை ஏன் குறை சொல்ல மாட்டீங்க? ஏன் ஒரு தோழமை சுட்டுதல் கூட பண்ண மாட்டீங்களே? மத கலவரத்தை தூண்டுகிறதா திமுகன்னு சொல்லி கேட்டாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, திருப்பரங்குன்றம் விஷயத்துல மத கலவரத்தை திமுக தூண்டுச்சா இல்லையா? நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததுக்கு அப்புறமும் தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம திமுக சதி செய்ததா இல்லையா?
இன்ற அளவுக்கும் தர்கால கள்ளத்தி மரத்துல அவங்க கொடியை கட்டியிருக்காங்களா இல்லையா சந்தனக்கூடு திருவிழாக்கு? அப்போ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்திய அரசமைப்புக்கு எதிராக நடக்கும் போதும் கம்யூனிஸ்ட் அவர்கள் வாய் திறக்காம இருந்தாங்களே ஏன்? இன்னைக்கு அந்த ஊடகத்துல சொல்றாரு நாங்க இரட்டை இலக்குல தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு. 10 தொகுதி கேட்கறதுக்காக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தூய்மை பணியாளர்கள், எவ்வளவு இடைநிலை ஆசிரியர்கள் பெண்கள் என்றும் பாராமல் மார்பகமும் வயிற்றுலையும் அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே. அப்பெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் எங்க போனாங்க? அப்போ இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டாரா? எந்த அளவுக்கு அராஜகமும் அத்துமீறலும் நடந்தது, பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் எந்த அளவுக்கு நடந்தது, தாயும் மகளையும் திருவண்ணாமலையில ஒரு காவலரே, ஒரு போலீஸ்காரரே வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாரு. அப்போலாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல? திமுக அரசாங்கத்தை எதிர்த்து திமுக அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டுதா கம்யூனிஸ்ட் கட்சி? அப்புறம் எப்படி நீங்க கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லா போராட்டத்திலும் பங்கேற்ற நீங்க போராட்டத்துல முழுமையா பங்கேற்று கூட்டணியை விட்டு வெளியே வரலாமே. கடைசியா ஒரே வார்த்தை சொல்றாரு, அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோமா, ஆட்சி எங்க ஆட்சியை கலைச்சிடலாமா, கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோமா? அதுதானே சரியான முடிவா இருக்கும். உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கையில நீங்க தீவிரமா இருந்தீங்கன்னா திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறதற்கு உங்கள் மனசாட்சி எப்படி ஒத்துக்கொள்கிறது? நீங்க உண்மையிலே கம்யூனிஸ்ட் அப்படின்னா மார்க்சிசத்தை நீங்க உண்மையே படிச்சீங்க, மார்க்சிசத்தை உள்வாங்கிய கம்யூனிசம் அப்படி நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேலையே இல்லை. அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவசியமே இல்லை. நீங்க தனித்து போட்டியிட்டு 2 தொகுதியோ 1 தொகுதியோ இல்ல தொகுதிகளே இல்லைனாலும் கம்யூனிஸ்ட் தான் சொல்லி மக்களிடையே ஒரு நன்மதிப்பு ஏற்படும். நீங்க இவ்வளவு கள்ளச்சாராய மரணம் நடந்தது 20 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம். இதற்கு கம்யூனிஸ்ட் என்ன கண்டன அறிக்கை தெரிவிச்சாங்க? இதை கம்யூனிஸ்ட் ஏத்துப்பாங்களா? அப்போ இந்த கள்ளச்சாராய மரணம், காவல்துறையோட தோல்வி, காவல்துறையை பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தது, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எத்தனை குற்றங்கள், எத்தனை சம்பவங்கள் இந்த திமுக ஆட்சியில. அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய சர்ச்சை, கோவையில ஒரு பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது, இதையெல்லாம் ஏற்பார்களா கம்யூனிஸ்ட்? இதையெல்லாம் எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் கம்யூனிஸ்ட் தலைமையில், இந்திய கம்யூனிஸ்ட் தலைமையிலோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலோ நடைபெற்றதா? கம்யூனிஸ்டுகள் தூங்குகிறார்களா? இந்த ஆட்சியின் அவலங்களை எதிர்த்து ஏன் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை? இந்த கூட்டணிக்காக தானே. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன கொள்கை, உங்களுக்கு என்ன கோட்பாடு? உண்மையிலே கம்யூனிஸ்டத்தை நேசிக்கிற கம்யூனிஸ்டுகள் இந்த காணொலியை பார்த்தால் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து தனித்து போட்டியிடுங்கள். அப்போதான் நீங்கள் உண்மையிலே கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இல்லை என்றால் உங்களையும் ஏமாற்றி இந்த மக்களையும் ஏமாற்ற வாய்ப்பு கிடைக்கிறதா என்று பார்க்கிறீர்கள். இதுதானே உண்மை. இந்த எம்டிசி பேருந்துகளை உலக வங்கியிடம் அடமானம் வைத்ததே இந்த திமுக அரசாங்கம். இதனை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருப்பீர்களா? எம்டிசி பேருந்துகள் மற்றும் இவி பேருந்துகளை உலக வங்கி மற்றும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்கிடம் அடமானம் வைத்ததே 2023 அன்று கையொப்பமிடப்பட்டது 6000 கோடி ரூபாய்க்கு. அந்த பணத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டம் செய்தார்களா? சிஐடியு எதுக்கு இருக்கு? ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டம். முதல்வர் எப்படி நம்மளுடைய போக்குவரத்து துறையை உலக வங்கி கிட்ட அடமானம் வைக்கலாம், இதை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் செய்தார்களா? அரசு போக்குவரத்து கழகமாக மாறியதே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகமாக மாறியது. இதனை எதிர்த்து ஒரு குரல் கம்யூனிஸ்ட் கொடுத்திருப்பார்களா? 25 கோடிகளை தன் வங்கி கணக்கில் பெற்றுக்கொண்டு வாயடைத்து நிற்கிறார்கள் கம்யூனிஸ்ட். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர் குற்றச்சாட்டு கம்யூனிஸ்டால சொல்ல முடியுமா? இன்னைக்கு தொகுதி பங்கீடுக்கு 10 தொகுதிக்கு மேல கேட்கிறாங்களே, 10 தொகுதிக்கு மேல என்ன நீங்க வேலை செஞ்சீங்க? என்ன உயிர்ப்புடன் இருந்தீங்க? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையோ கம்யூனிஸ்ட் கொள்கையோ மக்களிடையே பரப்பினீர்களா? மக்களிடையே நன்மதிப்பை பெற்றீர்களா? மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடினீங்களா? மக்கள் பிரச்சனைக்காக தொடங்கப்பட்டதுதான் கம்யூனிஸ்ட். அதாவது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து
பாட்டாளி மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இன்று அதிகார வர்க்கத்தை நேசிக்கக்கூடிய, போற்றக்கூடிய, பின்பற்றக்கூடிய திமுகவின் அடிவருடிகளாக மாறிவிட்டீர்களே கம்யூனிஸ்ட். உங்களுடைய கொள்கையும் சித்தாந்தையும் மறந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போல் நீங்கள் செயல்பட விட்டீர்கள். உங்களுக்கு கம்யூனிஸ்ட் வெளியே சொல்லிக்காதீங்க. உண்மையிலே கம்யூனிஸ்டா இருந்தா கூட்டணி பங்கீட்டை விட்டுட்டு தனித்து போட்டியிட்டு தமிழகத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்னால் நீங்கள் உண்மையிலே கம்யூனிஸ்ட். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் என் மீது வருத்தப்பட்டாலும் கோபப்பட்டாலும் உங்களுடைய இருப்பு என்பதை நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்று அதன்படி நீங்கள் நடக்கிறீர்களா என்று. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான கம்யூனிஸ்டாக நீங்கள் மாறி தனித்து போட்டியிட்டாலும் தமிழக மக்கள் கிட்டேயே நீங்கள் ஒரு நன்மதிப்பை பெறுவீர்கள். இந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் உங்களுடைய சித்தாந்தம் உங்களோடு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு நிச்சயம் கடத்தப்படாது என்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.